அன்பு நேயர்களே, ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த ஹெம்ஸ் தீவு துறைமுகத்தில் எதிரி தாக்குதல், பந்தர் அப்பாஸில் வெடிச்சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. ஈரானின் ஹெம்ஸ் தீவில் உள்ள பஹமான் துறைமுகம் நேற்று இரவு ஹெம்ஸ் ஜலசந்திக்கு அருகில் செயல்படும் எதிரி படைகளுக்கும் ஈரானிய ஆயுத படைகளுக்கும் இடையே நடந்த கடுமையான துப்பாக்கி சண்டையின் போது தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானிய அரச ஊடகங்கள் இன்று வெள்ளிக்கிழமை செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. இந்த மோதலின் போது ஹெம்ஸ் தீவில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த பஹமான் துறைமுகத்தின் வணிக பகுதியின் பல பகுதிகள் தாக்கப்பட்டு பகுதி அளவு சேதம் அடைந்தன என்றும் பார்ட் ஆஃப் டேமேஜ் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் நடந்த விரோத நடவடிக்கைகளுக்கு ஈரானிய வீரர்கள் தீர்க்கமான பதிலடி கொடுத்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இதனால் இழப்புகளை சந்தித்த ஆக்கிரமிப்பாளர்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானிய நகரமான பந்தர் அப்பாஸுக்கு அருகிலும் வெடிச்சத்தங்கள் கேட்டன. பந்தர் அப்பாஸ் நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்து வெடிச்சத்தங்கள் போன்ற பல சத்தங்கள் அப்பகுதி மக்கள் கேட்டதாக சர்வதேச செய்திகளுக்கு அவர்கள் செய்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஹெம்ஸ் மற்றும் பந்தர் அப்பாஸ் துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் அமெரிக்காவிலிருந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த தாக்குதல்கள் போரின் தொடக்கத்தை குறிக்கவில்லை என்றும் அது வலியுறுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து நடைபெற்று வரும் போரின் போது ஏற்கனவே பலமுறை குறிவைக்கப்பட்ட ஒரு முக்கிய வர்த்தக மற்றும் பயணிகள் துறைமுகமான பஹமான் ஹெம்ஸ் கப்பல் துறை மீதான தாக்குதல் பிராந்திய ஊடகங்கள் முழுவதும் பரவலான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் I-24 நியூஸ் தொலைக்காட்சி ஈரானின் இன்றிரவு நடந்த நிகழ்வுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் கூறியதாவது, ஆட்சிக்குள்ளேயே நடந்த வட்டாரங்கள் உட்பட மற்ற அறிக்கைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் போர் விமானங்கள் தான் இந்த குண்டுபிடிப்பை நடத்தியதாக நேரடியாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதாவது டபுள் என்டிதாரம் பாருங்கள். ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் கூறியதாக அவசரமாக மேற்கோள் காட்டிய அதே வேளையில் ஆட்சிக்குள்ளேயே உள்ள வட்டாரங்கள் உட்பட மற்ற அறிக்கைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் போர் விமானங்கள் தான் இந்த குண்டுபிடிப்பை நடத்தியதாக நேரடியாக சுட்டிக்காட்டியுள்ளன. அதுக்கு இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் ஈரானிய தஸ்னீம் செய்தி நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விரோதமான ஈடுபாட்டிற்கான தெளிவான அறிகுறிகளை முன்னிலைப்படுத்தியதுடன் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் சியோனிச ஆட்சியின் கைகளில் ஒரு வெறும் பினாமியாகவும் கருவியாகவும் செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றது. பஹமான் ஹெம்ஸ் கப்பல் துறைக்கு எதிரான ஐக்கிய அரபு அமீரகத்தின் துரகத்தனமான நடவடிக்கையின் அறிகுறிகள் காணப்படுகின்றன என தஸ்னீம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இது உறுதி செய்யப்பட்டால் ஐக்கிய அரபு அமீரகம் தனது விரோத நடவடிக்கைகளுக்கு பெரும் விலையை கொடுக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சியோனிச அமைப்பின் பொய் வாக்குறுதிகளாலும் அமெரிக்காவின் ஆதரவாலும் ஏமாற்றப்பட்ட சில பாரசீக வளைகுடா அரபு நாடுகள் முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திர தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பொறுப்பற்ற சாகசங்களில் இழுத்துச் செல்லப்படுகின்றன என்று ஈரானிய அதிகாரிகள் நீண்ட காலமாக எச்சரித்து வருகின்றனர். இருப்பினும் ஈரான் தனது பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாரசீக வளைகுடாவில் உள்ள தனது கடல் பகுதிகளின் இறை ஆண்மைகளையும் பாதுகாக்க முழுமையாக தயாராக உள்ளது. இந்த சம்பவத்தின் துல்லியமான பரிணாமங்கள் குறித்து விரிவான விசாரணைகளையும் பரவி வரும் அனைத்து கூற்றுங்களின் சரிபார்ப்பும் இன்னும் நடைபெற்று வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கான வர்த்தக கப்பல் துறை மீதான தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. இது நேரடி ஆத்திரமூட்டலின் கீழும் ஈரானின் தற்காப்பு நடவடிக்கைகள் எவ்வளவு துல்லியமானவை என்பதையும் அடிகோடிட்டு காட்டுகிறது. எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய ஏவுகணைகள் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களை ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து விரட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆக தொடர்ச்சியாக ஈரானின் மோதலுக்குள்ளான அமெரிக்க கப்பல்கள் தப்பி போனாலும் மீண்டும் ஒரு தாக்குதலுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் ஜலசந்தியின் பந்தர் அப்பாஸ் பகுதியில் நடைபெறக்கூடிய அதிக வாய்ப்பு இருப்பதாகவே ஈரானின் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் மற்றும் வருகின்ற செய்திகளை தொடர்ந்து. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.